பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் பரவலாக பரவிவிட்ட மிக கேடுகெட்ட கொடிய மிக பெரும் நோய்தான் மது பழக்கம், போதை கலாச்சாரம், போதை பழக்கம். இந்த இரண்டுமே மிக பெரும் பாதிப்பு. இந்த பாதிப்பில்தான், இந்த நோயில்தான் பல முஸ்லீம் வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதனுடைய பாதிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலிஷ் ஷைத்தான். இந்த ஹம்ர், இந்த போதை தரக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே ஷைத்தானுடைய செயல்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஹம்ர், இந்த போதை தரக்கூடிய வஸ்து என்பது எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை இதுதான். ஒரு போதை பொருளை அறிந்து விட்டால் நிலை தடுமாறி கெட்ட வார்த்தை பேசலாம், ஒருத்தரை புறம் பேசலாம், ஒருத்தரை பற்றி தவறாக பேசலாம், அவதூறு பேசலாம், அதே போன்று தகாத செயல்கள் செய்யலாம். இப்படி பல்வேறு விதமான பாவங்கள் வருவதற்கு இந்த போதை பொருள் ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் முழுக்க தடை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், ஹராமுஹு கலீலுஹு ஹராமுஹு கசீருஹு. குறைவாக போதைப் பொருள் சாப்பிட்டாலும் ஹராம் தான், அதிகமாக சாப்பிட்டாலும் ஹராம் தான். இந்த உலகத்தில் யார் போதை வஸ்துக்களை சாப்பிடுவாரோ மறுமை நாளில் அந்த போதை தரக்கூடிய பானத்தை குடிக்க முடியாது என்று சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ முஸ்லீம் சமூக மக்கள், மனிதர்கள் இந்த போதையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களை இதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இந்த அளவுக்கு சபித்தார்கள். அதாவது இந்த போதைப் பொருளை வாங்குபவன், சாப்பிடுபவன், விற்பவன், அதை கடையில் விற்பவன் என்று பல்வேறு பட்ட மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு சமூக தீமை, சமூகத்தினுடைய கேடுகெட்ட பழக்கம் என்ன, ஒரு சமூகத்தையே, ஒரு குடும்பத்தையே, ஒரு தனி நபர் முதல் சமூகத்தையே வீணடிக்கக்கூடிய கேடுகெட்ட பழக்கம்தான் இந்த போதை பழக்கம் ஆகும்.